வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு என்ன தகவல் கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரன் பஃபெட் வந்து உங்களுக்காக ஒரு 6 பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறாரு. கண்டிப்பா நீங்க அட்வைஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, வாழ்க்கையில முன்னேற்கான ஒரு முதல் படியா இருக்கும். சரிங்களா? அதனால என்னென்ன பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்குறாரு நம்ம வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாரன் பஃபெட் வந்து 6 பெஸ்ட் அட்வைஸ்ல ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன தரான்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஏர்னிங்ஸ் நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரியேட் எ செகண்ட் சோர்ஸ். வாரன் பஃபெட் நம்மளுக்கு என்ன அட்வைஸ் முதல் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் இன்கம் டிபெண்ட் பண்ணி நம்ம யாருமே இருக்கக்கூடாதான். அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி செகண்ட் சோர்ஸ் இன்கம் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த வேலை நிறைய பேர் வந்து சிங்கிள் இன்கம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கனால தான் அவங்க ஒரு ரிச் பீப்புளாக மாறாம அவங்க மிடில் கிளாஸ் பீப்புளாகவும் ஒரு போர்மனாக மாறிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ரிச் மேன் பீப்புள் வந்து நிறைய மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம் வச்சுக்கனால தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ரிச் மேனாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்களும் ஒரு ரிச் மேனாக மாறதுக்கு சிங்கிள் இன்கம் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நிறைய மல்டிபிள் இன்கம்ஸ் நீங்கள் அதிகப்படுத்துங்க. ஐ மீன் செகண்ட் சோர்ஸ் இன்கம் அதிகப்படுத்துங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம வாரன் பஃபெட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? கண்டிப்பாக இந்த அட்வைஸ் நம்ம ஏற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ண கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்கான ஒரு முதல் படியாக இருக்கும். செகண்ட் அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன் ஸ்பெண்டிங். இஃப் யூ பை திங்ஸ் யூ டோன்ட் நீடட், சூன் யூ வில் ஹாவ் டு செல் திங்ஸ் யூ நீடட். இப்போதைக்கு அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டீங்க தெரியாமல். அதனால் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருளை நீங்கள் விற்க நேரிடுன்னு அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம வாரன் பஃபெட். அதனால் நீங்கள் எந்த பொருளை வாங்க போனாலும் அந்த பொருள் நம்மளுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு யோசித்து வாங்க. சரிங்களா? தேவையில்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த பொருளுக்காக உங்களுக்கு பிடித்தமான பொருளை விற்க நேரிடும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்து லக்ஸரியாக வாழ ஆசைப்படுறாங்க. அதனால் கார் வந்து கடன் வாங்கி அது எடுக்கிறாங்க. சரிங்களா? அதனால் ஃபியூச்சரில் உள்ள கஷ்டத்தை அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எப்பவும் ஒரு பொருள் நீங்கள் வாங்கினா அது யூஸ்ஃபுல்லாக நினச்சி வாங்கணும்னு சொல்லி நம்ம வாரன் பஃபெட் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு எல்லாருக்கும். தேர்ட் அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன் சேவிங். Don't savings what is left after spending, but spend what is left after saving. என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஸ்பெண்ட் பண்ணவர் தான் சேவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. சேவ் பண்ணவர் தான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வாரன் பஃபெட் எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறாரு. நீங்கள் தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்கள் வெளியே சேவ் பண்ணுவீங்க. சரி, லக்ஸரியாக வாழும் சொல்லி நிறைய பேர் சேவ் பண்ணுவாங்க. அப்பெல்லாம் சேவ் பண்ணுவாங்க உங்கள் ட்ரீமுக்காகவும் ட்ராவலுக்காகவும். இதுக்காக தெரிஞ்சு நீங்கள் சேவ் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஒரு சம்பள கவர் வாங்கினா போனால் அவங்க தேவையில்லை எல்லாமே அவங்க செலவழிச்ச போது தான் இப்போ இவ்வளோ அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணணும் சொல்லி போடுவாங்க. அப்பெல்லாம் போடக்கூடாது. நீங்கள் வந்து சேவ் பண்ண பிறகு தான் மிச்சம் உள்ளதை செலவழித்து நீங்கள் வாழணும். அப்போ தான் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும்னு நம்ம வாரன் பஃபெட் எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்கிறாரு. ஃபோர்த் அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன் டேக்கிங் ரிஸ்க் நெவர் டெஸ்ட் த டெப்த் ஆஃப் த ரிவர் வித் போத் ஃபீட். ஆற்றின் ஆழத்தை அறியதுக்கு நீங்கள் வந்து 2 காலையும் விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாரன் பஃபெட் அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்படி நீங்கள் ஆற்றின் ஆழத்தை அறியதுக்காக 2 காலை விடும்போச்சில் வந்து ஆழம் அதிகமாக இருந்தால் நீங்கள் முழுங்கி கூட இறந்து போகலாம். அதில் வெள்ளம் அதிகமாக இருந்தால் அடித்து கூட செல்லப்படலாம். அதனால் வந்து நீங்கள் ஆற்றின் ஆழத்தை அறியணும்னா நீங்கள் வந்து ஒரு நீளமான குச்சி எடுத்து அப்படி அளந்து கூட நீங்கள் ஆற்றின் ஆழத்தை அறியலாம். சரிங்களா? இதே மாதிரி சேஃப்டியான ரிஸ்க் எடுங்க தான் வாரன் பஃபெட் அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன உங்களுக்கு புரியலன்னா புரியுற மாதிரி சொல்லணும். ஒரு பிஸ்னஸ் ஒரு நபர் தொடங்குறாரு. அவர் முதலீடு வந்து தனி நபரை தான் போடுறாரு. சரிங்களா? திடீர் லாஸ் ஆகுது. அதனால தோல்வி அடைகிறாரு. அதனால கடன்லேயும் சிக்கிறாரு. சரிங்களா? அதே ஒரு பிஸ்னஸ் வந்து 3 நபராக தொடங்க, லைக் பார்ட்னர்ஷிப் மூலம் தொடங்கினா கூட அவர் 3 நபரும் தனித்தனி கொஞ்சம் சின்ன சின்ன பணம் மூடி அவங்க பெரிய முதலீடாக போடுறாங்க. சரிங்களா? அது திடீர் லாஸ் ஆனால் கூட அவங்க 3 நபரால் கையாள முடியும். அப்போ ஒரு சேஃப்டியாக ரிஸ்க் எடுத்தனால அவங்களால இன்னும் அவங்க பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் வந்து ரிஸ்க் எடுக்கணும், சேஃப்டியான ரிஸ்க் எடுக்கணும் தான் வாரன் பஃபெட் அட்வைஸ் கொடுக்குறாரு. ஃபிஃப்த் அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். டு நாட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். உங்கள் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே இடத்துல போடக்கூடாது தான் வாரன் பஃபெட் அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த வேர்டில் எல்லாருமே அவங்க இன்வெஸ்ட் பண்ணது பேங்க்கில் போட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது அப்பெல்லாம் போடக்கூடாதுங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் போடுறாங்க, கொஞ்சம் பேர் கோல்டில் போடுறாங்க, கொஞ்சம் பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறாங்க. இதை போய் சொல்லிக்கிட்டே போகலாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சமாக பிரித்து போடணும். சரிங்களா? கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில், கொஞ்சம் கோல்டில், கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், கொஞ்சம் பேங்கில் அப்படி போட்டுக்கிட்டே போகணும். சரிங்களா? ஏன்னா ஒரே இடத்துல போட்டிங்கன்னா ஏதோ திடீர்னு லாஸ் வந்துச்சுனாலும் அந்த லாஸ் வந்து ஹெவி லாஸாக இருக்கும். அதே லாஸ் வந்து நீங்கள் பிரித்து போட முச்சில் வந்து ஒரு இடத்துல லாஸ் ஆனாலும் அந்த இன்னொரு இடத்துல கெயின் ஆனாலும் அந்த கெயினை வந்து லாஸில் போட்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால தான் வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதுங்க, பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு வாரன் பஃபெட் அட்வைஸ் தராரு.
லாஸ்ட் அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆன் எக்ஸ்பெக்டேஷன். ஹானஸ் இஸ் எ வெரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட். டு நாட் எக்ஸெப்ட் இட் ஃப்ரம் சீப் பீப்புள். நேர்மை தாங்க ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட். அதை நீங்கள் சீப் பீப்புள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வாரன் பஃபெட் அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன்னா நீங்கள் ஒரு நேர்மையான நடந்துட்டு இருப்பீங்க. அந்த நேர்மை வந்து அடுத்தவங்கள்ட்டையும் கிடைக்கும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவோம், கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா. அதனால் வந்து யார்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்ண சொல்லி யோசித்து பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து உயர்த்தி பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட உங்களை தாழ்த்தி பேசிட்டு இருப்பாங்க சரிங்களா. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக அது ஆப்போசிட் தான் நடந்திருக்கும். அதனால் வந்து நீங்கள் யார்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணுமோ அவங்ககிட்ட மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா நீங்கள் இன்னேந்து யோசித்து பாருங்கள், யார்கிட்டலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி பாருங்கள், ஒரு ஆள் கூட வராது சரிங்களா. அதனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்டையும் பண்ணாதுங்க நான் சொல்லுவேன் சரிங்களா. இந்த அட்வைஸ் வந்து வாரன் பஃபெட் சொல்கிறாரு. கண்டிப்பாக இந்த அட்வைஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். வாரன் பஃபெட்டுக்கு நோட்ஸ் கூட தந்திருக்காங்க. பாஸ்ட் ஒரு வேஸ்ட் பேப்பரா, ப்ரெசன்ட் ஒரு நியூஸ் பேப்பரா, ஃபியூச்சர் இஸ் எ கொஸ்டின் பேப்பரா. அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா பாஸ்ட்டை விட்டு வெளியே வாங்க. உங்கள் ப்ரெசென்ட் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், உங்கள் ஃபியூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வாரன் பஃபெட் அட்வைஸ் தரல. உங்களுக்கு மைண்டில் எப்போ வைக்கிற மாதிரி நோட்ஸ் தந்திருக்காரு. வாரன் பஃபெட் செகண்ட் நோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு கெட்டது நடக்குது, அந்த கெட்டது வெளிவதுக்கான ஒரு 3 சாய்ஸ் தராரு. மொதல் சாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கெட்டது எதனால் நடந்துன்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் சாய்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கெட்டதை நீங்கள் டிசைட் பண்ணணும், கோபத்தால் அதை அழிக்கணும். தேர்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு சொல்லி நீங்கள் பொறுமையாக நின்று அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி காட்டணும் சரிங்களா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா 3ஆவது சாய்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. மொதல் சாய்ஸ் ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நம்ம தான் அந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லி நம்ம போயிடலாம் சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் சாய்ஸ் வந்து கோபத்தால் அதை அழிச்சா நம்மளுக்கு இழப்புண்டு, அவங்களுக்கு இழப்புண்டு. தேர்ட் சாய்ஸ் தான் ஒரு இயல்பான சாய்ஸ். ஏன்னா பொறுமையாக நின்று அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் சரிங்களா. அதனால் நீங்கள் இதில் எந்த சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாரன் பஃபெட் தேர்ட் நோட்ஸ் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நம் கண்கள் எப்போதும் முன்னால் தான் பார்க்கணும், பின்னாடி பார்க்கக்கூடாது தான். நம் கடவுள் வந்து நம்ம கண்ணை முன்னால் படைச்சிருக்காராம். இந்த நோட்ஸ் யாரை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட் சொல்கிறாரு. இந்த நோட்ஸை நம்ம எப்போ மைண்டில் வச்சுக்கணும் சரிங்களா. எப்போதும் நம்ம கண்களால் முன்னால் தான் பார்க்கணும், பின்னாடி பார்க்கக்கூடாது. சின்ன வயசில் நம்ம பென்சிலை வச்சு எழுதுவோம், ஏதாவது தவறாக எழுதிட்டா எரேசரை வச்சு அழிச்சிருவோம். அதே நம்ம பென் யூஸ் பண்ணி எழுதும் போச்சில் வந்து ஏதாவது தவறாக எழுதிட்டா கண்டிப்பாக நம்மளால் அழிக்க முடியாது. அப்படி அழித்தாலும் அந்த பேப்பர் வந்து ஓட்டை தான் உழவும் சரிங்களா. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. சின்ன வயசில் எந்த தவறு செஞ்சாலும் நம்மளால் திருத்திக் கொள்ள முடியும். அதே நம்ம பெரிய ஆளான பிறகு எந்த தவறு செஞ்சாலும் அது நம்மளை மட்டும் பாதிக்காது, நம்ம சுற்றி உள்ள எல்லாருமே பாதிக்கும் சரிங்களா. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் எல்லாமே யோசித்து செயல்படுறதா வாரன் பஃபெட் நம்மளுக்கு நோட்ஸ் சொல்கிறாரு. இன்றைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 பெஸ்ட் அட்வைஸ் வாரன் பஃபெட் என்னெல்லாம் சொன்னான்னு கேட்டோம். அது தெளிவாக நான் சொன்னேன். அதுக்கு பிறகு ஒரு 4 நோட்ஸும் சொன்னேன். அந்த நோட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. கடைசி வரை வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் நண்பா. மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காம டு கிரியேட் யுவர்செல்ஃப் பியூட்டி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நியூ கடையில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. மறுபடியும் கடைசி வரை வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் நண்பா.